வணக்கம். குமுதா சிவகுமார். 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு எப்படியெல்லாம் கோலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 13வது பேட்டர்னை வச்சு போடுற கோலம். இது வரைக்கும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதை மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்கள் பேட்டர்னால் என்ன, அது எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் வேணாலும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி பார்க்க போகிற 13வது பேட்டர்ன் இது தான். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எஃப் பேட்டர்ன். அதாவது ரீயில் 4வது பேட்டர்ன் இது, F4. இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 3 டாட்ஸில் இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது இந்த பேட்டர்ன் உருவாகுது. அடுத்தது இ பேட்டர்ன். சேல சென்டர் ஜாயின் பண்ணி இந்த பேட்டர்ன் உருவாகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஷ் பேட்டர்ன். அதாவது மேலே 3 புள்ளிலையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கு. 3 பேட்டர்ன்லேயும் இந்த 3 புள்ளி பேட்டர்ன் வருதுங்கிறத பார்க்குறோம். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த கோலம் போடுவோம். புள்ளி 8 புள்ளி 2ல் நிறுத்தியிருக்கேன். அதாவது 2, 4, 6, 8, 6, 4, 2 இந்த மாதிரி புள்ளி. இந்த பேட்டர்னை 2 இடத்துல போட போகிறேன். மறுபடியும் இந்த பேட்டர்னை இந்த இடத்துல இந்த மாதிரி போடுவோம். இந்த 4 புள்ளி 2 புள்ளியில் இந்த மாதிரி டிசைன் போடுறேன். அதே டிசைனை இங்கே திருப்பி போடுறேன். மேலே இருக்க ஒரு புள்ளியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி கொண்டு வருவோம். இந்த மாதிரி போடும்போது இந்த டைரக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்கள், அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஜாயின்ஸ். இது 2 இந்த சென்டரில் ஜாயின் பண்ணுவோம். இந்த ரெண்டு டிசைனையும் இந்த 2 இடத்துல ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணலாம், சேர்த்து போட்டு வருவோம். இந்த கோலம் ஒரு கோட்டு கோலமாக, அதாவது ஆரம்பித்த இடத்துலேயே முடிகிற பிரம்மமுடி கோலமாக வந்திருக்கு. நாளைக்கு இந்த 2 பேட்டர்னையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 இடம் ஜாயின் பண்ணலாம், அல்லது இது 2யும் ஜாயின் பண்ணி சென்டரில் விடலாம். அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்புறம் இந்த 4 புள்ளி 2 புள்ளிலையும் வேறு மாதிரி டிசைன் கூட கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இதை மாதிரி வேறு ஜாயின்ஸ் கொடுக்கும்போது கோலம் விதவிதமாக வரும். அடுத்த கிளாஸில் 14வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.